நான் சென்னையில் வீடு தேடிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஆன் ரோடு தான் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் இது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 60 ஃபீட் ரோடுங்க நான் நின்று இருக்க ரோடு. இது வந்து 100 ஃபீட் ரோடாக மாறுது. இந்த 100 ஃபீட் ரோடில் ஆன் ரோடில் வர்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட், மேசிவான கன்ஸ்ட்ரக்ஷன், 7+ ஏக்கர், ஆல்மோஸ்ட் 8 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். 8 ஏக்கர்ல ஒரு ஹை ரைஸ் ப்ராடக்ட் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. நியர் போரூர்ல இருக்க 2 பெட்ரூம் 2.5 BHK 3 and 4 BHK அவைலபிள். ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ். இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் தேடிட்டு கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோவா இருக்குது. அன்பான வியூவர்ஸ், நீங்க சென்னையில வீடு தேடுறதா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எங்கேயும் ஏறி இறங்காம எங்கேயும் சுத்தி தெரியாம வீட்டுல இருந்தபடியே நீங்க வீடு வாங்குறதுக்கு ஒரே வழி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் வழியா நீங்க ஈஸியா உடனே வீடு வாங்கலாம். உங்களுக்கு உண்டான தேவையான அத்தனை இன்ஃபர்மேஷனும் அத்தனை ப்ராடக்ட் நாலேஜும் இந்த சேனல்ல இருந்து கிடைக்கும். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசாகண்டை டெவலப் பண்ணக்கூடிய காசாகண்டே மெசிமோ அப்படின்ற ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். போரூர் குன்றத்தூர் ரோட்ல ஆன் ரோட்ல இருக்கு. 24/7 நீங்க வரலாம் போகலாம். பஸ் ஃபெசிலிட்டிஸ் பக்காவா அவைலபிள். இங்க இருந்து மெட்ரோன்றது நமக்கு வந்து போரூர் சிக்னல் இருக்க மெட்ரோ தான். அது இங்க இருந்து ஹார்ட்லி ஒரு 6 கிலோமீட்டர் வந்துருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து குன்றத்தூர் ஈஸியா போக முடியும். இந்த ப்ராஜெக்ட்ல டேரக்ட் ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் கனெக்டிவிட்டிக்காகவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ரீசன் பிஹைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட்லி 1 கிலோமீட்டர்ல யூ கேன் ரீச் ORR ஏரியாச்சுன்னு சொன்னா நீங்க வந்து GST போறதா இருந்தாலும் சரிதான், பெங்களூர் பைபாஸ் போறதா இருந்தாலும் சரிதான், இல்ல கல்கத்தா பைபாஸ் போறதா இருந்தாலும் சரிதான், இல்ல நார்த் மெட்ராஸ் போறதா இருந்தாலும் சரிதான், எங்க வேணா யூ கேன் ரீச் ஈஸியா. ஏன்னா வித்தின் half an hourல யூ கேன் ரீச் எனி ரோட். டிராபிக் இல்லாத ஒரு கனெக்டிவிட்டியோட இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரைஸ் ப்ராஜெக்ட் 21 ஃப்ளோர்ஸ் இருக்க போகுது. பேஸ்மெண்ட் பிளஸ் டில்ட் பார்க்கிங் வந்துரும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அபார்ட்மெண்ட் வந்துருங்க. 2 பெட்ரூம் 2.5 BHK 3 பெட்ரூம் 4 பெட்ரூம். சோ இது எல்லாமே அஃபோர்டபிள் காஸ்ட்ல அவைலபிள். 8 ஏக்கர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்க ஒரு 843 யூனிட்ஸ் வந்து இங்க பில்ட் பண்றாங்க. 21 ஃப்ளோர்ஸ் நமக்கு வந்து பில்ட் ஆகுது. ஹேண்டிங் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 2027ல வந்து கீ கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பிளாக் ABC ன்னு சொல்லிட்டு A பிளாக் ஆல்மோஸ்ட் வந்து 9 ஃப்ளோர்ஸ் மேல போயாச்சு. B பிளாக் வந்து பாத்தீங்கன்னா 4-5 ஃப்ளோர்ஸ் போயிருச்சு. C வந்து பாத்தீங்கன்னா பேஸ் முடிச்சு கிரவுண்ட் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்காங்க. ப்ராக்ரஸ் பார்க்கும்போது சூன் இவங்க சொல்றபடி வந்து பாத்தீங்கன்னா 2027 டிசம்பர்ல கீ கிடைச்சுன்னு தான் நம்பணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராக்ரஸ் இருக்கு. உங்களுக்கு அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 200 யூனிட்ஸ் தான் அவைலபிள். ரிமைனிங் ஆல் சோல்ட் அவுட். ஸ்கீம் ஆல்சோ அவைலபிள். You can pay 20% upfront. remaining 80% வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்ப ஹேண்டிங் ஓவர் பண்ணுவாங்களோ அப்ப நீங்க ரிமைனிங் வந்து 80% பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்க அவைலபிளா இருக்கு. காசாகண்டை பத்தி உங்களுக்கு தெரியும். எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் கான்செப்ட்ல வந்து they are selling the product. அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸ் நீங்க எப்படி அவைல் பண்ணி ஆசைப்படுறீங்களோ அப்படி இருக்கிற ஸ்கீம் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். சோ வாங்க உள்ள போலாம். உள்ள போனா நமக்கு மாடல் ஹவுஸ் அவைலபிள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சர் அவைலபிள். வாங்க உள்ள போய் பார்த்துக்கலாம். இன்னும் வேற டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ள போலாம். காசாகண்டை மெசிமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்ப மினியேச்சர் பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளுடைய கிராண்ட் ஆர்ச் ஆன் ரோட்ல இருக்கு. நமக்கு வந்து ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் இருக்கு. அப்படியே உள்ள வருவோம்னு சொன்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது OSR ஸ்பேஸ். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பர்கோலா போட்டுருக்காங்க. நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றாங்க. நிறைய ட்ரீஸ் வந்து எக்கச்சக்கமா வந்து பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்கேட்டிங் ரிங், வாக்கிங் ஏரியா, ஜாகிங் ஏரியா. இந்த சென்டர் போடியம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 4+ ஏக்கர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபனா வந்துருதுங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் 8 ஏக்கர்ஸ். இந்த 8 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% வந்து ஓபன் ஸ்பேஸா வந்துருதுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வந்து 4 ஏக்கர் வந்து 3 பிளாக் நடுவுல சென்டர் போடியமா வந்துருது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் வித் வாட்டர் பாடி பண்ணி தந்திருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். ஈவன் மார்னிங் அண்ட் நைட் கூட சூப்பரா இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து ஓபன் ஆம்பி தியேட்டருங்க. பெரிய சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்விமிங் பூல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 7200 ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஸ்விமிங் பூல், சாண்ட் பிட், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சிட்டிங் ஏரியா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேண்ட்ஸ்கேப்பிங்கோட சேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோமன் தீம்டு எலிவேஷன், ரோமன் தீம்டு ஸ்ட்ரக்சர். இந்த சென்டர் போடியம்க்கு ஆப்போசிட்ல வந்து பிளாக் 2 அட்டாச் பண்ண மாதிரி வந்து G+4 ஃப்ளோர்ல கிளப் ஹவுஸ் வந்துருதுங்க. ஜிம், மல்டிபர்பஸ் ஹால், இண்டோர் கேம்ஸ், மினி தியேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துறாங்க. 70+ அமெனிட்டிஸ் லோட் பண்ணி கொடுக்குறாங்க. கம்யூனிட்டில வரக்கூடிய பெஸ்ட் அமெனிட்டிஸா வந்து பார்க்கலாம். நீங்க வரும்போது நீங்க பாப்பீங்கன்னா கண்டிப்பா இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து நம்பரிங் பண்ணிருக்காங்க. 1 and 2 அந்த மாதிரி வந்து நம்பரிங் பண்ணிருக்காங்க. கிளப் ஹவுஸ் அமெனிட்டிஸ் என்னது, வாட் எவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட், இது எல்லாமே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றது லிஸ்ட் அவுட்டுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன்ல காமிக்க சொல்றேன். நீங்க பாருங்க. சூப்பர்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிசைன் பண்ணி பண்றாங்க. சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வால் ஷேரிங்கோட தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. வால் ஷேரிங்ன்றது ரொம்ப மினிமைஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால சூப்பரா இருக்கு. வாங்க உள்ள போலாம். உள்ள போனா நமக்கு வந்துட்டு 2 மாடல் ஹவுஸ் அவைலபிள். ரெண்டையும் பார்க்க போயிடலாம். வாங்க உள்ள போலாம். இந்த காசாகண்டை மெசிமோல இருக்கக்கூடிய 2 BHK மாடல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கிறோம். 1187 2 பெட்ரூம். ஃப்ளோர் பிளான் இங்க கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி இந்த வீடு வருதுன்றதையும் காமிச்சிருக்காங்க. வாங்க உள்ள போயிடலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் எப்படி வரப்போகுது, இதுதான் வந்து லேட்டஸ்டா காசாகண்டை கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். வால் டு வால் இந்த ஃப்ரேம் வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே மேல இருந்து டாப் டு பாட்டம் பண்ணி கவர் ஆயிடும். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராஸ் கோட்டிங்ல உங்க பிளாட்டோட சீரியல் ரோமன் லெட்டர், அதுக்கப்புறம் நம்பர், பிளாட்டோட நம்பர். சோ ஈஸியா இருக்கும் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. இந்த டோர்
3.8 இருக்குங்க பிரெத். லென்த் வந்து 7.2 7.5 அந்த ரேஞ்சில் லென்த் இருக்கு. யாழ் பிராண்ட் உங்களுக்கு தெரியும், இது ஓல்டஸ்ட் பிராண்ட். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் லாக், நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பயோமெட்ரிக் வச்சுக்கலாம், கார்டு அக்சஸும் பண்ணிக்கலாம். ஃபோன்லேயே கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி மேபி ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கான்செப்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, கன்செப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வாங்க உள்ள போகலாம். நம்ம இப்படியே ஓப்பன் உள்ள போவோம்னு சொன்னால் நமக்கு வந்து லிவிங் சேர்ந்த மாதிரி டைனிங் இருக்கு. இந்த லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/11. இதுவரையிலும் நம்மளுடைய லிவிங் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க. சோஃபா, டேபிள், லேம்ப் கொடுத்துருக்காங்க, டிவி வால் பேனல் பண்ணிருக்காங்க. டைனிங் பக்கத்துல வந்து ஜிங்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் டோட்டா பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போய் இது வந்துருங்க. இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வராது, மற்றபடி இந்த இது வந்துருங்க. இங்க ஸ்லாப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் டெக்கரேட்டிவ் கான்செப்ட்டுங்க. ஸோ இது நம்ம தேவைன்னா நமக்கு வேணும் நம்ம பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் இங்க இருக்கு, 4 சீட் போட்டு காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் நீங்க தேவைன்னா 6 சீட்டரே பண்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் தென் பால்கனி, யூபிவிசி விண்டோ கூடவே டஃப் அண்ட் கிளாஸ், நல்ல லென்த் பிரெத் இருக்கு. பால்கனி பொறுத்தவரை சைஸ் வந்து 4.6 பிரெத், லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.8. இங்க ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. 21 ஃப்ளோர்ஸ் வரப்போகுது. அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபீட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டே ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கீழே வந்து கிரானைட் போட்டு காமிச்சிருக்காங்க. ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்டி ஸ்கிட் ஆகிற மாதிரி ரஃப் ஃப்ளோர் தான் பண்ணிருக்காங்க. நம்ம வீடு பார்க்க வந்து முதல்ல பார்க்குற இடதுங்க கண்டிப்பா லேடிஸ் ஃபேமிலிஸ்ல கிச்சன் தான் பார்ப்பாங்க. வாங்க கிச்சன் பார்க்க போயிடலாம். கிச்சன் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. நார்மலா பண்ற கிச்சன் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காங்க. ஆஸ் யூசுவல் மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க. சாஃப்ட் டச், கம்ப்ரஸர் கான்செப்ட். டச் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகிடும். கபோர்ட்ஸ் பண்ணிருக்காங்க. கொரியன் டாப் போட்டிருக்காங்க. ரெண்டு பக்கம் நம்மள எல்லாருமே வந்து இந்த ஷோ பண்ணி காமிச்சது கொரியன் டாப் போடுவாங்க. இங்கே பண்ணிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு மாடலர் கிச்சன், சிம்னி ஹப், இந்த கிரில், பெரிய விண்டோ பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஜிங்க், இந்த ஃபிளெக்சிபிள் ஓஸோட வந்து ஜிங்க் பண்ணிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கிச்சன்ல பார்க்கக்கூடிய அத்தனையும் வரவே வராதுங்க. வெறும் வால் டு வால் தான் உங்களுக்கு வருவோம் கொடுப்பாங்க. நீங்க தான் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த வீடு வாங்கினா 2 பெட்ரூம்ல இந்த கிச்சன் இந்த சைஸ் இருக்கும், அதுல இருந்து இப்படிலாம் பண்ணிக்கலாம்ன்றதா இதை வச்சு காமிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்க ஃப்ரிட்ஜ் வச்சு காமிச்சிருக்காங்க. நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். நாமளா எல்லா இடத்துல நமக்கு என்ன பண்ணுவாங்க, கிச்சன்ல சர்வீஸ் ஏரியா வரும் இல்லைங்களா? இந்த கிச்சன்ல சர்வீஸ் ஏரியா வரல. இங்க வந்து ஒரு ஜிங்க் இருக்கு இல்லையா? இந்த ஜிங்க் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வாஷிங் மிஷின் இங்க வச்சு காமிச்சிருக்காங்க. நீங்க வீடு வாங்குறதா இருந்தா நீங்க பேசிக்கோங்க எங்க வேணும் அப்படின்றத. இப்போ இங்க வச்சோம்னா நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா மழையில் நனையாது, துரு பிடிக்காது, அந்த மாதிரி. இல்ல நீங்க பால்கனியில் வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். டேப் கனெக்ஷன் கொடுக்கணும். அதனால தான் நீங்க வாங்குனீங்கன்னா முன்னாடி சொல்லிடுங்க, வாஷிங் மிஷின் அங்க வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாங்கன்னா ரீவொர்க் பண்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஹை ரைஸ்ன்றதுனால. ஸோ நீங்க அது பார்த்துக்கோங்க. 1 by 1 போயிடலாம். பெட்ரூம் 2 பெட்ரூம்ல இதான் மாஸ்டர் பெட்ரூம். நல்ல சைஸ் போட்டிருக்காங்க. கிங் சைஸ் காட். விண்டோ வந்து எண்ட் டு எண்ட் போட்டிருக்காங்க. இதுமே வந்து ஒரு பால்கனி செட்டப் தான் உங்களுக்கு. என் பெட்ரூம்ல பால்கனி இல்லைன்னு கேட்க வேண்டாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 ஃபீட் ஹைட்டுக்கு நமக்கு வந்து இந்த சேஃப்டி கிரில் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோ இருக்கு, டஃப் அண்ட் கிளாஸ். நம்ம இதையும் ஓபன் பண்ணலாம் வேணும்னா. இதுல இன்னொரு சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு மஸ்கிட்டோ நெட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. வார்ட்ரோப் இந்த பக்கம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ நான் காமிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எதுவுமே வராதுங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாடல் ஹவுஸ்ன்றது பண்ணிருக்காங்க. சரிங்களா? இங்க வார்ட்ரோப் இருக்கு, டாப் டு பாட்டம் வரலையும் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. டாய்லெட், நல்ல பெரிய டாய்லெட். இங்க டோட்டா தான் போட்டிருக்காங்க. ஜிங்க், இந்த கிரானைட் டாப் வந்துருங்க. கீழே இருக்க அந்த பாக்ஸ் வராதுங்க. இதெல்லாம் ஆஸ் யூசுவல் எல்லாமே டோட்டா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே நமக்கு வந்துரும். பார்ட்டிஷன் மிரர், ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. ரெயின் ஷவர் இருக்கு, ஹேண்ட் ஷவரும் இருக்கு. நீங்க பாக்குறபடி வந்துரும். ஆனா இந்த டவல் ஹேங்கிங் இருக்கு பாருங்க வால், அதெல்லாம் வராதுங்க. இந்த டோர் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க சொல்லணும். ஃபயர் ப்ரூஃப் as well as வாட்டர் ப்ரூஃபோட நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல லாக்குமே கொடுத்துருக்காங்க. நல்ல பிராண்டட் லாக் தான் கொடுத்துருக்காங்க. யாழ் லாக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வாங்க இன்னும் ஒரு பெட்ரூம் பார்க்கணும். இதுமே சேம் சைஸ்ங்க. செகண்ட் பெட்ரூம் இது 11 by 13 the same. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விண்டோ வந்துருது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு இருக்க மாதிரி, இன்னொன்னு வந்து உங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள மேபி வந்து ஓடிஎஸ் நான் நினைக்கிறேன். இது ஓடிஎஸ் பக்கம் வர விண்டோ. அவுட்டோர் யூனிட் வச்சுக்கலாம், ஏசி அவுட்டோர் யூனிட். அதுக்குண்டான வந்து டக்டிங் வந்துரும். லைட் இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பரான லைட் இருக்கு. சைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி. இங்க வாட்டர் விண்டோ கொஞ்சம் பெருசா பண்ணிருக்காங்க அந்த வாட்டர் விட. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் வந்து 2 பெட்ரூம்ல வந்து ஒன்னு காமன் டாய்லெட் ஆயிரும், இன்னொன்னு அட்டாச்ட் வந்துரும். பட் இந்த வீட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 டாய்லெட்டுமே அட்டாச் பண்ணிட்டாங்க. இதுலமே வந்து கிளாஸ் பார்ட்டிஷனோட அதே மாதிரி தான் வந்துருது. நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து வெட் ட்ரை தனியா பிரிச்சு காமிக்காங்க. 2 டாய்லெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 8.6x5 இந்த சைஸ்ல வந்து வந்துருதுங்க. This is how 2 bedroom. I think 2 bedroom ஃபுல்லா பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயம் தான், நீங்க இதெல்லாம் நல்ல கவனம் பார்த்துக்கணும். 2 பெட்ரூம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு காமன் டாய்லெட் வரல. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து சர்வீஸ் ஏரியா தனியாக கொடுக்கல, தனியா வச்சு காமிச்சிருக்காங்க. ஏரியா கிரியேட் பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்ல முடியாது, கிரியேட் பண்ணிருக்காங்க. டிபெண்ட்ஸ் நம்மளை பொறுத்து நம்ம அது எங்க வேணும்ன்றதை நம்ம வந்து ரீலோகேட் பண்ணிக்கலாம். 3 பெட்ரூம் மாடல் ஹவுஸ் அவைலபிளா இருக்கு, அதையும் பார்க்க போயிடலாம் வாங்க. காசாகண்டே மெசிமோடைய 3 பெட்ரூம் மாடல் ஹவுஸ் போறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளோர் பிளானோட போர்டு இது 1656ங்க. 3 பெட்ரூம் 3 டாய்லெட் பிளானிங் பார்க்குறோம். ஸோ வாங்க உள்ள போயிடலாம். 2 பெட்ரூம்ல நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். இந்த பேனல் பாருங்களேன், ஃபுல்லாவே வந்து நம்ம வீடு யார் வீடு வாங்கினாலும் எந்த வீடு வாங்கினாலும் இப்படிதான் என்ட்ரி இருக்க போகுது. உங்களுடைய வீட்டோட ரோமன் லெட்டர் எம்போஸ் ஆகி வரும், அந்த நம்பர் எம்போஸ் ஆகி வரும். சூப்பரா இருக்கு. பிராஸ்ல கொடுத்து பண்ணிருக்காங்க. வாங்க உள்ள போயிடலாம். அப்படியே ஓப்பன் பண்ணி போகணும்னு சொன்னால் லிவிங் ஸ்பேஸ் இருக்கு. குறைவில்லாம வந்து பெரிய சைஸ் 11.6 ஃபீட் பிரெத் இருக்கு. லென்த் வந்து 26 ஃபீட். பட் இதுல நான் ஒரு குறை பார்க்குறேன், ஒருவேளை இங்க ஒரு ஃபயர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஆப்போசிட் வந்து டோர் வரல, அதனால இவங்க ஃபாயர் கொடுக்கல போல் இருக்கு. ஃபாயர் வந்து நல்லா இருக்கும். நல்ல லென்த்தியான ஒரு லிவிங் அண்ட் டைனிங் ஏரியா. இதுல வந்து 6 செட் போட்டு காமிச்சிருக்காங்க. பால்கனி வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபீட் பிரெத், 10.2 இன்ட்டு லென்த். ஒரு மேசிவான செட்டப்பை காமிச்சிருக்காங்க. லாங் கர்டன்ஸ் போட்டிருக்காங்க. துணி வளர்த்துறதுக்கு உண்டான இந்த இதுமே இங்க போட்டிருக்காங்க. ஒரு நியூ டெக்னாலஜி இல்லையா, இது வந்து மேனுவல் தான், பட் துணி வந்து வளர்த்தலாம். இந்த மாதிரி நீங்க கீழே இறக்கி துணி போட்டுட்டு இப்படி ஏத்திடலாம். நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து டெரஸ் போய் வளர்த்தணும், எனக்கு வந்து துணி வளர்த்துறதுக்கு இடம் இல்லைன்னு கேட்பாங்க. நமக்கு இந்த பால்கனில இவங்க போட்டு வச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு கான்செப்டா இருக்கு. நிறைய துணி நீங்க வளர்த்திக்க முடியும். நல்ல ஹைட் இருக்கு. நீங்க எவ்வளவு வேணா நீங்க வந்து லென்த் பண்ணிக்கலாம். இது சின்ன ஒரு மெக்கானிசம் கான்செப்ட். ரொம்ப காஸ்ட் ஆகாது. ஹார்ட்லி ஒரு 2000 rupees ஆகும். வீடியோ பாக்குற நீங்க யாரா இருந்தாலும் உங்க வீட்டுல நல்ல பால்கனி இருக்குன்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், வாங்க இந்த கிச்சன் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது நல்ல பெரிய கிச்சனுங்க. 15.5 into 8.2 லென்த். இங்க வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சு காமிச்சிருக்காங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது கண்டிப்பா பண்ணுவாங்க எல்லாருமே. நல்ல சைஸ் இருக்கு. அவன் சூப்பர் பண்ணிருக்காங்க. சிம்னி ஹப், விண்டோ கீழே வரலுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து நமக்கு க்ளோசிங் இருக்குங்க. இந்த க்ளோசிங் வந்து வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமே நமக்கு வந்து இந்த கொரியன் டாப் போட்டிருக்காங்க. ஐடியா வந்து என்னன்னா, மேபி அந்த பக்கம் குக் பண்றோம்னா இந்த பக்கம் வந்து நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி வச்சுக்க முடியும், ஒரு கிரைண்டர் வச்சுக்க முடியும், கழுவுற பாத்திரங்கள் இது வரையும் அடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து மாடலர் கிச்சன்றதுனால ஃபுல்லாவே கபோர்ட்ஸ் வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கேயுமே வாஷிங் மிஷின் வைக்கல. வாங்க பார்க்கலாம், அப்படி போகலாம். பெட்ரூமுக்கு இடையில வச்சிருப்பாங்க போல் இருக்கு. காமன் டாய்லெட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்க வந்து ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. இது சூப்பரா இருக்குங்க. கிராம்ப்டா இருக்காதபடி இங்க சூப்பரா பண்ணி காமிச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கு. இங்க வந்து ஒரு செல்ஃப் வச்சிருக்காங்க. நீங்க வாஷிங் மிஷின் உண்டான எல்லா விஷயத்தையும் இங்க வச்சுக்கலாம். மிரரோட சேர்ந்து ஜிங்க் வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு பெட்ரூம் இருக்கு. இது அநேகமா வந்து கெஸ்ட் பெட்ரூமா நீங்க வந்து வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு அட்டாச் டாய்லெட் இல்ல. ஆஸ் யூசுவல் இங்க வந்து குயின் காட் போட்டிருக்காங்க. ஸ்பேஸ் இருக்கு, ரெண்டு பக்கம் ஸ்பேஸ் இருக்கு. பெட்ரூம் நல்ல சைஸ் தான், 11 into 13. ஸோ அதனால நமக்கு ஸ்பேஸ் இருக்கு, அதுல குறை இல்லை. காமன் டாய்லெட் இங்க இருக்கு. இதுதான் அந்த பெட்ரூம் கொண்ட டாய்லெட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் சின்னது இல்லை, நல்ல பெரிய சைஸ் இருக்கு. 8x8 into 5 இருக்கு. அந்த அதுக்கப்புறம் இங்க பெட்ரூம் இருக்குங்க. செகண்ட் பெட்ரூம் இது அட்டாச்டு. இதுல வந்து டாய்லெட் வந்துருதுங்க. 9 into 5 மிரர் இருக்கு, ஜிங்க் இருக்கு. இதுல பார்ட்டிஷன் கிளாஸ் போட்டு ரெயின் ஷவர் as well as உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷவரோட சேர்ந்து வந்துருது. வெட் ட்ரை தனியா பிரிச்சும் காமிச்சிருக்காங்க. அது இல்லாம ஈவன் இந்த 1 step டவுன் பண்ணி காமிச்சிருக்காங்க இங்க. அந்த அப்படியே வரும்னா நம்மளுடைய பெட்ரூம் இந்த பக்கம் வாட்டர் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து குயின் தான் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் இருக்குங்க. இதுமே நமக்கு வந்து பால்கனி மாதிரி நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். லென்த்தி கர்டன்ஸ் போட்டிருக்காங்க. பெரிய விண்டோ டாப் டு பாட்டம் பண்ணி காமிச்சிருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸோட சேர்ந்து டிவி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ப்ராப்ளி இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம் வாங்க பார்க்க போயிடலாம். இதோட சைஸும் 11 into 13 தான். பெரிய வார்ட்ரோப் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ன்றனால ரெண்டு பக்கம் வந்து நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு விண்டோ அண்ட் ப்ரொடெக்ஷன் கிரிலோட இருக்கு. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாய்லெட் அவைலபிள்ங்க. டாய்லெட் பாப்பிங் சொன்னா கவுண்டர் டாப் போட்டு 8.6 into 5 பெரிய மிரர் போட்டிருக்காங்க. ஏரியா ட்ரை ஏரியா பிரிச்சு காமிச்சிருக்காங்க. எனக்கு மாடல்ஸ் பார்த்துட்டீங்களா? ரெண்டு மாடல்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இந்த மாடல்ஸ் பிடிக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ரெண்டுமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். மாடல்ஸ் போது பிடிக்கலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா ஃபுல்லாவே ஃபர்னிஷ்டு இருக்கு, ஃபுல்லாவே வால்பேப்பர் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ரொம்ப டெக்கரேட்டிவா தான் தெரியும். உங்களுக்கு வந்து நீங்க வீடு வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு ஐடியாலஜி ஒன்னு, இந்த சைஸ்ல நமக்கு வந்து சோஃபா போட்டா எப்படி இருக்கும், டைனிங் டேபிள் போட்டா எப்படி இருக்கும், காட் போட்டா எப்படி இருக்கும், எங்க வந்து செல்ஃப் வச்சுக்கலாம், எங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், ஐடியா கொடுக்கறதுக்காக ஒரு கான்செப்ட். இதெல்லாம் போட்ட பிறகு கூட எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு உண்டான விஷயம். நீங்க பண்றதுக்கு எதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு லுக் வைஸ் வந்து ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்குது. கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு சொன்னா மாடல்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ரெண்டு மாடல்ஸும் பாருங்க. 2 பெட்ரூம் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1012 இருந்து ஆரம்பிச்சு 1260 வரல 2 பெட்ரூம் சைஸ் அவைலபிள். 3 பெட்ரூம் 2 டாய்லெட் 1327 ஆரம்பிச்சு 1330. 3 பெட்ரூம் 3 டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா 1560 இருந்து 1908. 4 பெட்ரூமா இருந்தா ஒரே சைஸ் அவைலபிள் 2580 அப் டு 21 ஃப்ளோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. இந்த ப்ராடக்ட் ஏன் வாங்கணும் அல்லது இந்த ப்ராடக்ட் வந்து ஏன் ஹைலைட் பண்றீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்கன்னு சொன்னால், போரூர் சிக்னல் ஹார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 கிலோமீட்டருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்டுக்குள்ள நான் கேட்கிறேன் போரூர் சரௌண்டட் அப்படின்னு சொல்லி அந்த போரூர் சிக்னலுக்குள்ளேயோ இல்ல போரூர்ல இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம தேடுவோம். ஸோ நீங்க அப்படிக்குள்ள தேடுவீங்கன்னு சொன்னால் 2 பெட்ரூம் காஸ்ட் அப் டு 1 CR வரலையும் வந்தாச்சு. 3 பெட்ரூம் எடுத்துட்டீங்கன்னா 1.5 ல இருந்து 1.6 1.7 வரலையும் 3 பெட்ரூம் வந்தாச்சு. இதுதான் போரூரோட காஸ்ட். அப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் பண்ணி வரக்கூடிய ஒரே ரோடுங்க. போரூர் சிக்னல் வந்து ஒரே ரோடு குன்றத்தூருக்கு. எக்ஸிஸ்டிங் ரோடு வந்து 60 ஃபீட் ரோடு 100 ஃபீட் ரோடா டெவலப் பண்ண போறாங்க. ஆல்ரெடி வந்து அக்வசிஷன் போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்க வருவதனால நமக்கு என்னன்னா பிரைஸ் அட்வான்டேஜ் அவைலபிள். ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4800 தான் விற்கிறாங்க. பட் அது மட்டும் இல்ல, நீங்க தப்பா ஒரு கால்குலேஷன் கொண்டு வந்துடாதீங்க. நீங்க மல்டிபிள் பண்ணிட்டு அதை மட்டும் வச்சுக்க கூடாது. கண்டிப்பா இதுல GST ஒரு காம்பனன்ட் உண்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு காம்பனன்ட் உண்டு, அப்புறம் இவங்க அம்யூனிட்டிஸ் நிறைய கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு சைஸபிள் அமௌண்ட் உண்டு. மெட்ரோ வாட்டர், EB, ட்ரைனேஜ் அண்ட் தென் கார் பார்க்கிங், இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி சில ஹெட்டிங்ஸ்ல வந்து சில சார்ஜஸ் உண்டு. இதெல்லாம் சேர்ப்பீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு ஓவரால் ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்துடும். ஒருவேளை உங்களால் அரை பண்ண முடியல எங்களை கூப்பிட்டீங்கன்னா we will tell you what is the cost. இப்போ நீங்க கேட்கலாம், பாஸ் நான் வீடியோ பார்க்குறேன், நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க, வீடியோ நான் பார்க்குறேன், வீடியோ பார்க்கும்பொழுது நீங்க இதெல்லாம் இப்படி சொல்றீங்க, ஏன் நீங்க காஸ்ட் சொல்றக்கூடாது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எனக்கு புரியுது நீங்க கேட்கறது. அது நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா we are at ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நான் போஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 10 டேஸ்க்குள்ள போஸ்ட் பண்ணுவேன். காசா கிராண்டை பொறுத்தவரை காசு நாட் ஒன்லி காசா கிராண்டே, மெனி டெவலப்பர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் they are changing the price. ஒரு லெவல்ல ப்ராடக்ட் சேல் ஆயிடுதுன்னா they are changing the price. நான் சொன்ன பிரைஸோட குறைவும் செய்யுது, மேலே ஏறவும் செய்யுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வீடியோல இதான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க, இந்த வீடியோல இதான் பிரைஸ் சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த பிரைஸ் கொடுத்தா கொடு அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிற நிறைய கிளைண்ட் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நிறைய எனக்கு அதனால ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும் ஆசைப்படுறீங்க, இந்த ப்ராடக்ட் பார்க்கணும் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட் பிரைஸ் அந்த டேல தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டாலும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா we will tell you the price, we will explain you. கூப்பிட்டு வாங்க, கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம வந்து பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ நீங்க பார்த்துட்டு வருவீங்க சொன்னா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா காமிங்க, அங்க வர இடத்துல சேல்ஸ் பர்சன் காமிங்க, இந்த வீடியோ பார்த்தா நான் வந்தேன்னு சொல்லுங்க. நம்பர் தெரிஞ்சுட்டே இருப்பாங்களேன். நீங்க இந்த ப்ராஜெக்ட் பார்க்க வரீங்கன்னா 2 hours முன்னாடி give a call. சாம் இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பார்க்க வர போறேன், நீங்க வந்துட முடியுமா? நாங்களும் வந்துருவோம். நாங்க we will support you get the good price and we will support you get the good unit. காசா கிராண்டை மெசிமோ பொறுத்தல நார்மலா சொல்லக்கூடிய அமினிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஒரு பவர் பேக்கப் இருக்கலாம். பவர் பேக்லாம் இப்போ நீங்க வந்து செக் பண்ண அவசியம் கிடையாது. முன்னால எல்லாருமே காமன் பவர் பேக் தான் கொடுப்பாங்க, அதாவது காமன் ஏரியாவுக்கு. இப்போ அப்படி கிடையாது, வீட்டுக்குமே பவர் பேக் கொடுத்துறோம். அதே மாதிரி சிசிடிவி பேசிக் கம்யூனிட்டி நம்ம சொல்லுவோம் பாருங்க, அதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துடும். அது இல்லாம 70 அமினிட்டிஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாம மெயின் விஷயம் என்னன்னா ஆன் ரோட் ப்ராடக்ட். வீடு வாங்கும்போது நம்ம வந்து கேட்குற கேள்வி, ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, ஒர்க்கிங் பிளேஸ் என்ன இருக்கு, என்டர்டைன்மெண்ட் ஜோன் என்ன இருக்குன்னு சொல்லுவோம். போரூர் சரௌண்டட் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா போரூருக்கு பக்கத்துல தான் இந்த ப்ராடக்ட் வருது. ஐடி பார்க் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காமர்ஸ் ஜோன் வந்து 15 minutes, மெப்ஸ் தாம்பரம் 20 minutes, டிஎல்எஃப் சைபர் சிட்டி 20 minutes, எல்என்டி இன்ஃபோடெக் 20 minutes. நமக்கு ரீச்சபிள் தான் சொல்லணும். ஸ்கூல்ஸ் எடுத்தீங்கன்னா கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அவைலபிள், மாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கிட்ஸி குன்றத்தூர், அப்புறம் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அவைலபிள், மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் அவைலபிள், அண்ட் தென் ஜெயின் பப்ளிக் ஸ்கூல் அவைலபிள், மகரிஷி வித்யா மந்திரி, அப்புறம் ஆர்ச்சர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அவைலபிள், லாலாஜி மெமோரியல் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் அவைலபிள். காலேஜஸ் எடுத்துட்டீங்க சொன்னா உங்களுக்கு வந்து மாதா மெடிக்கல் காலேஜ், அந்த மாதா இன்ஜினியரிங் காலேஜ், முத்துக்குமரன் காலேஜ், முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜும் அவைலபிள், நார்மல் காலேஜும் அவைலபிள், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சவிதா டென்டல் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கிரசன்ட் காலேஜ், அண்ட் தென் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்க சொன்னா உங்களுக்கு வந்துட்டு மாதா ஹாஸ்பிட்டல், முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டல், சவிதா டென்டல் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ராமச்சந்திரா அண்ட் தென் மயாட் ஃபாஸ்டா ரீச் பண்ண முடிய ஹாஸ்பிட்டல்ஸ். என்டர்டைன்மெண்ட் ஜோன் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பரிமளம் சினிமாஸ், எஸ்பிஐ சினிமாஸ், அண்ட் தென் ஜிகே சினிமாஸ், பிவிஆர் ஏரோ ஹப், சந்திரா மெட்ரோ மால், நெக்ஸா விஜயா மால். கனெக்டிவிட்டி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குன்றத்தூர், ஐயப்பந்தாங்கல், போரூர், தாம்பரம், கிளாம்பாக்கம், குரம்பேட், இதெல்லாம் ஈஸி ஆக்சஸ் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தீங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், அண்ட் தென் மீனம்பாக்கம் மெட்ரோ, இதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம வந்து ரீச் பண்ணி போயிட முடியும். கனெக்டிவிட்டிக்கு சூப்பரான ப்ராடக்ட்ங்க. ப்ராடக்ட் வந்து 2027 டிசம்பர்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. டீம்ஸ் அவைலபிள். 20% நீங்க பே பண்ணிட்டு ரிமைனிங் 80% வந்து ஹேண்டிங் ஓவர்ல பே பண்ணலாம்னு சொல்றாங்க. ஐ திங்க் எனக்கு வந்து இது கேக் வாக் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவைலபிள் போது கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் பிரீத் எடுத்து ப்ராஜெக்ட் புக் பண்ணிட்டு லேட்டர் ஆன் வந்து பே பண்ணிக்கலாம்ன்றது கண்டிப்பா குட் ஆப்ஷன் நான் சொல்றேன். டைம் டு டைம் வந்து காசா கிராண்ட்ல நிறைய ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. எஸ் சார், இந்த மாதிரி தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் தேடிட்டு இருந்தேன், கரெக்டான ப்ராஜெக்ட் என் கண்ணில் காமிச்சிட்டீங்க, இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கீழே தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா we will fix a cab for you. வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து சைட்டை காமிச்சிட்டு திருப்பி வீட்டில் டிராப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, காசா கிராண்டை பர்வியூல நீங்க பாப்பீங்க சொன்னா இன் சென்னை ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த்னு சொல்லி எல்லா பக்கம் ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 25 ப்ராஜெக்ட் சிட்டிக்குள்ள இருக்கு. சிலது வந்து yet to be complete, சில ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், சில ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 year டெலிவரி, சில ப்ராஜெக்ட் 6 மாசத்துல டெலிவரி. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் என்கிட்ட அவைலபிள். வில்லாஸ் இருக்கு, ஹை ரைஸ் ப்ராடக்ட் இருக்கு, லோ ரைஸ் ப்ராடக்ட் இருக்கு, ரொம்ப காம்படிட்டிவ் பிரைஸ்ல இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட் இருக்கு, லார்ஜ் சைஸ் அவைலபிள், இந்த ஸ்மாலர் சிங்கிள் பெட்ரூம் கூட அவைலபிள். இந்த மாதிரி எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா ஓபன் மைண்டோட வாங்க, கூட செக் எடுத்துட்டு வாங்க. நீங்க பார்த்துட்டு ஃபைனல் பண்ணீங்கன்னா செக் கொடுத்துட்டே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவைலபிள். கண்டிப்பா we will take care you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. Until then, this is Sam, your property advisor, signing up from Chennai Homes.